6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் பேப்பரை தூக்கி நான் ஸ்டாஃப் ரூம்ல பேப்பர் திருத்தி இருக்கேன். இன்னொரு பேப்பரை திருத்தி இருக்கும் போது பக்கத்துல வந்து சைலண்டா நின்னா, என்ன ஒரு 2 மார்க் போட்டீங்கன்னா போட்ட பாஸ் ஆயிடுவேன். பாஸ் ஆனா என் பரம்பரையே சந்தோஷப்படும். போட முடியாதுதான்டா 33ஓட நிறுத்திருக்கிறேன். சார் இந்த பள்ளிக்கூடத்திலே நீங்க ரொம்ப நல்லவன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க சார். 2 மார்க் போட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்குள்ள அவனுக்கு வேண்டியவன் எழுந்து வந்துட்டான். அவனை பார்த்து, என்னடா முருகேசா ரொம்ப நேரம் ஐயா தொந்தரவு பண்ற? ஒன்னும் இல்லடா. இப்ப இனிமே கேட்டு 2 மார்க் கேட்டேன்டா. போடா, வாழ்க்கையில நம்பிக்கை வை நம்பிக்கை வைன்னு அடிக்கடி சொல்ற மகான்றா அவரு. 5 போடுவார் நம்படா. சாமியே 2க்கே வழி இல்ல. இவன் 5 போடுவார் நம்புன்னு சொல்லிட்டானா அவனை சமாதானப்படுத்திட்டு என்ன பார்த்து சொல்றான், சார் சின்ன பையன் சார், அவன் போடு சார், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்ல. என்னையும் பயமுத்திட்டானா. சரி, அவன் நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னு அங்க அரை இங்க, எங்களுக்கு தெரியும் எங்க குறைக்கணும் எங்க கூட்டணும்னு, அங்க அரை இங்க அரைன்னு போட்டு அடிச்சு சுழிச்சு 33 38 ஆக்கி பேப்பர் அவன் கையில கொடுக்குறேன். அவன் பவியமா பேப்பரை வாங்கி அவனுக்கு சப்போர்ட் பண்றவனை பார்த்து சொல்றான், என்னமோட உன் புண்ணியத்துல நான் பாஸ் ஆயிட்டு போறான் சார். நான் என்ன கேட்கிறேன், மார்க் போட்டது நானு, புண்ணியம் அவனுக்கா? ரசிங்க, வாழ்க்கையில ரசிங்கன்றேன். சந்தோஷமா இருங்க.